நமஸ்காரம் வணக்கம். இந்த காணொளியில் நாம் தரிசிக்கவிருக்கும் திருக்கோயில் தாயுமானவர் மற்றும் மாணிக்க விநாயகர், அப்புறம் மலை உச்சியில் இருக்கிற உச்சி பிள்ளையார் கோவில். திருச்சி அப்படின்னாலே மலைக்கோட்டை எல்லாருக்கும் ஞாபகம் வரும். ரங்கநாதர் கோயில், அப்புறம் முன்னாடியே பதிவிட்ட திரு ஆனைக்கா. இந்த 3 கோயில் தான் ரொம்ப பிரசித்தமாக இருக்கிறது திருச்சியில். மலை ஏறுறதுக்கு முன்னாடி நாம் முதலில் அடிவாரத்தில் இருக்கும் அருள்மிகு மாணிக்க விநாயகரை தரிசித்த பின்புதான் மலை ஏற வேண்டும். இதுதான் சம்பிரதாயம். முதல்ல பிள்ளையார், எப்போதுமே அந்த பிள்ளையாரை முதல்ல வணங்கிட்டு மாணிக்க விநாயகரை வணங்கிட்டு மேலே போகிறோம். அது போகிற வழியில் சில சிற்பங்கள் எல்லாம் அருமையாக இருந்தது. சோழர்கள் அப்படின்னாலே திருச்சி தஞ்சாவூரை சுற்றி தான் ஆட்சி பண்ணினாங்க. அதனால் அவங்களுடைய கைவண்ணம், சிற்பிகள், இந்த கலை அம்சங்களெல்லாம் அதி அற்புதமாக இருந்தது. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னால் கட்டப்பட்டது திருக்கோயில். கட்டப்பட்டது அப்படின்றதுமாக குடைந்து கட்டியிருக்கிறாங்க. இப்போல்லாம் இந்த மெட்ரோவுக்காக நிறைய பேர் நிறைய மிஷின் எல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கிறாங்க இல்லையா, அண்டர் கிரவுண்டில். அதே அந்த காலத்தில் ஒரு 1000 வருஷம் முன்னாடி நமது மன்னர்கள் எப்படியெல்லாம் மலையை குடைஞ்சு கோயில் கட்டியிருக்காங்கன்னு பாருங்கள். இப்போ மலையை குடைந்து தான் இதெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. நினச்சி பார்த்தாலே பிரமிப்பாக இருக்குது, எப்படி தான் இதெல்லாம் பண்ணினாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவ்வளவு பொறுமை, அவ்வளோ ஒரு சிந்தனை, அவ்வளோ ஒரு பக்தி, அவ்வளோ ஒரு வீரம். எத்தனையோ ஆண்டுகளாக பலர் இதை அழிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருப்பாங்க. இப்போ கூட மன்னராட்சி இல்லை, மக்களாட்சி என்ற ஒரு அமைப்பில், இந்த மக்களாட்சின்றதே வெள்ளைக்காரன் கொடுத்துட்டு போனது, மன்னராட்சியில் தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு நிரூபணம். இந்த மக்களாட்சி காலத்தில் எப்படியெல்லாம் ஒழிக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அதி அற்புதமான என்ஜினியரிங் ஸ்கில்ஸ், ஸ்கல்ப்சரல் ஸ்கில்ஸ், இதெல்லாம் டிஃபெண்ட் பண்ணுற மிலிட்ரி ஸ்கில்ஸ், இதெல்லாமே மன்னராட்சி காலத்தில் தான் இருந்தது. அவங்கவுங்க தொழிலை சிறப்பாக, தொழில் தர்மத்தை, தொழில் ரகசியத்தை காப்பாற்றி இதெல்லாம் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதை நாமளும் காப்பாற்றி அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். மலை ஏறிக்கொண்டிருப்பது உச்சி பிள்ளையாரை தரிசனம் செய்வதற்கு. ஏன்னா உச்சி பிள்ளையார் தான் இந்த உச்சியிலேயே இருக்கிறார். திருச்சி என்றாலே உச்சி பிள்ளையார் தான் நினைவுக்கு வருகிறார். இவர் இத்தலத்தில் கோயில் கொண்டிருக்கிறார். அயோத்தியில் ராமர் பூஜித்த ரங்கநாதரை பெற்ற விபீஷணன் இலங்கைக்கு கொண்டு சென்றான். வழியில் இங்கு பெருமாளை வேண்டி பூஜை செய்ய எண்ணினான். ராமர் ரங்கநாதர் சிலையை வழியில் வைக்கக்கூடாது என நிபந்தனை விதித்திருந்ததால் விபீஷணன் அங்கு சிறுவன் வடிவில் வந்த விநாயகரிடம் சிலையை கொடுத்து விட்டு சென்றான். விநாயகர் விபீஷணன் வரும் முன்பாக அச்சிலையை கீழே வைத்து விட்டார். இதை பற்றி சொல்கிறப்போ காஞ்சி மகான் எப்படியெல்லாம் இந்த விநாயகர் பிளான் பண்ணினார், ஏன் இப்படியெல்லாம் பண்ணினார் அப்படின்ற விளக்கங்களை தெய்வத்தின் குரலில் மிக அற்புதமாக, ரொம்ப சுவாரஸ்யமாக நமக்கெல்லாம் கொடுத்துருக்குறாங்க. ஏன் விநாயகர் அப்படி பண்ணினார், சிலையை ஏன் அங்கே கொண்டு போகாமல் நம்ம நாட்டிலேயே வைக்கிறதுக்கு இன்று நமக்கு ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் அப்படின்னு பெரிய கோயில் இருப்பதற்கு காரணமே பிள்ளையார் தான். ஸோ ஏன் இப்படியெல்லாம் பண்ணினார் அப்படின்றது விளக்கம் தெய்வத்தின் குரல் படிச்சிங்க அப்படின்னா புரிஞ்சுக்க முடியும். ஸோ விபீஷணன் அங்கு சிறுவன் வடிவில் வந்த விநாயகரிடம் சிலையை கொடுத்து விட்டு சென்றார். விநாயகர் விபீஷணன் வரும் முன்பாக அச்சிலையை கீழே வைத்து விட்டார். நீராடிய பின் வந்த விபீஷணன் கோபம் கொண்டு சிறுவனை விரட்டி சென்றான். இங்கு மலை உச்சிக்கு சென்ற விநாயகர் சுயரூபம் காட்டினார். இப்போ மலை உச்சியில் இருந்து தான் பார்த்துட்ருக்குறோம் தாயுமானவர் கோயிலை. அது நடுவில் இருக்குது, மலையில் மேலையில் உச்சி பிள்ளையார். இப்போ அந்த உச்சி பிள்ளையாருடைய பிரகாரத்தில் தான் நாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சுற்றி வர இதெல்லாம் கிரில் எல்லாம் போட்டிருக்காங்க. போயிருக்கிறவங்களுக்கு தெரியும், இதெல்லாம் போகாதவங்களுக்காக இந்த எக்ஸ்ப்ளனேஷன். இப்போது அந்த ஜன்னல் வழியாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். திருச்சி மாநகரை அற்புதமாக இருக்குது. பகலில் எப்படி இருந்திருக்கும்னு கற்பனை தான் நம்ம பண்ண முடியும். நான் போயிருந்தது நைட்டு, அதனால் இப்படி இருந்தது. அதி அற்புதமாக இருக்கும். காற்றெல்லாம் அப்படியே ஜில் ஜில் ஜில்லுன்னு வந்துக்கிட்டு இருக்கும். அப்படியே இங்கேயே உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பாக தோன்றும். அந்த மாதிரியான ஒரு அப்பா பையன்தான் அப்படி உட்காந்துட்ருக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பசங்களை நம்ம எப்போதுமே பக்தியோடு வளர்க்க வேண்டும். பக்தியோடு வளர்ந்தோம் அப்படின்னா பசங்க என்றுமே வேற்று மதத்துக்கெல்லாம் மாறிவிட மாட்டார்கள். யாரெல்லாம் சரியாக பசங்களுக்கு நம்ம வழி காமிக்கவில்லையோ, பக்தி என்றால் என்ன என்று அவங்களுக்கு புரிய வைக்க முடியாமல் போன அப்பா அம்மாக்கள் செய்கிற தவறால் தான் குழந்தைங்க வேற்று மதத்துக்கு மாறிடுறாங்க. தயவுசெய்து புரிஞ்சுக்கணும். எப்படி நாம் குழந்தைங்கள வளர்க்குறோமோ அப்படி தான் குழந்தைங்க வருவாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரியான கோவில்களுக்கு சென்று குழந்தைங்களோட உட்காந்து நம்மளுடைய சனாதன தர்மத்தை பற்றி கொஞ்சமாக பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே கற்றுக் கொடுக்க வேண்டும். அதுதான் நிறைய பேர் பண்ணிகிட்ருக்குறாங்க. அதை பார்க்குறப்பெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் எனக்கு.
இதை பார்க்குறவங்க பெரியவங்க கண்டிப்பாக உங்களுடைய பேர பசங்களை கூட்டிகிட்டு போங்க. பார்க்குற சிறு குழந்தைகளாக இருந்தால் உங்கள் அப்பா அம்மா கிட்ட கேளுங்க, எங்களை கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நமது சரித்திரம்னு கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த குழந்தைய கூட்டிகிட்டு வந்த அப்பா அம்மாக்களுக்கு நம்ம கோடி நன்றி சொல்லணும். இதுதான் வழி, பேரண்டிங் அப்படின்றது. இப்போ நாம் உச்சி பிள்ளையார் மேலே தரிசனம் செய்துவிட்டு இப்போது நாம் நடுவில் இருக்கும் தாயுமானவர் சுவாமிக்கு நுழைகிறோம். இந்த மூலவர் பேர் மாத்ருபூதேஸ்வரர். அவர் தான் தமிழில் தாயுமானவர் அப்படின்னு சொல்கிறோம். அவருக்கு இன்னொரு பேரும் இருக்குது, நிறைய பேர் வச்சுருக்காங்க. சந்திரசேகரர், சுந்தரேஸ்வரர் அப்படின்னு. தாயார் பேர் மட்டுவார் குழலி, அப்புறம் சுகந்த குந்தலாம்பிகை, அப்புறம் ஆனந்தவள்ளி, அப்புறம் மீனாட்சி அப்படின்னு பல பெயர்கள், திருநாமங்கள். தலவிருட்சம் இங்கே வில்வம், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் அப்படின்னு. பாடல் பாடியவங்க யார் அப்படின்னா சுந்தரர், சம்பந்தர், அப்பர், அருணகிரிநாதர், தாயுமான சுவாமிகள் அப்படின்னு நிறைய பேர் இந்த திருக்கோயிலுக்கு வந்து பாடியிருக்கிறாங்க. அதனுடைய வரலாறு, புராண விஷயங்கள் எல்லாம் ஓவியமாக அதி அற்புதமாக இருந்தது இந்த ஓவியங்கள் எல்லாம். இதுதான் சனாதனத்தினுடைய சிறப்பு. சனாதன தர்மம் அப்படின்றது ஒவ்வொரு ஜாதிக்கும் ஒவ்வொரு தொழில் கொடுத்து அந்தந்த தொழிலை அவங்க சிறப்புற பண்ணுறதுக்கான ஒரு கட்டமைப்பு. வேலை தான் வித்தியாசம். இட்ஸ் டிவிஷன் ஆஃப் லேபர். இப்போ இந்த கோபுர கலசெல்லாம் பார்க்குறப்போ எங்கே இருக்கிறோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். மலைக்குள்ளே நாம் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். மலையை குடைந்து பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து இந்த சங்கிலி, இதை வந்து நிறைய கோயிலில் பார்க்க முடியும். இங்கே மண்டபத்தில் பண்ணியிருக்கிறாங்க. அதி அற்புதமாக இருந்தது. வரதராஜ பெருமாள் கோயிலையும் இந்த சங்கிலி இருக்கும், கல்லில் பண்ணின சங்கிலி. கிளிகள், அருமையான இமேஜினேஷன். எவ்வளோ பொறுமையோட, எவ்வளோ பக்தியோடு இதெல்லாம் நம் முன்னோர்கள் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இதில் அதை விட ஆச்சரியம் என்னென்னா, இன்னும் நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்குறோம். தீஸ் ஆர் நாட் ரூயின்ஸ். மற்ற நாடுகளில் சிரியாவிலலாம் இருக்குது, வேறு நாடுகள்லாம் இருக்குது. போரோபதூர்லாம் பெரிய பெரிய கோயிலெல்லாம் கட்டியிருக்கிறாங்க. ஆனால் இன்று வரைக்கும் அங்கே வைதிக முறையில் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கா அப்படின்னா இல்லை. எல்லாம் காலப்போக்கில் வேறு மதம் வந்து எல்லாத்தையும் அழிச்சிட்டு போயிடுச்சு. ஆனால் இன்று வரைக்கும் நமது சனாதன தர்மம் இன்று வரைக்கும் வைதிக முறையில் நடந்து கொண்டிருக்கிறது. பூஜைகள் நடந்து கொண்டிருக்கிறது. பயபக்தியுடன் நாம் சென்று வருகிறோம். அந்த இடத்துலலாம் ஷூவெல்லாம் போட்டுட்டு போயிட்டுருக்குறோம். ஆனால் இங்கெல்லாம் நம்ம செருப்பெல்லாம் கீழே வச்சுட்டு தான் போடுறோம். ஏன்? இன்று வரைக்கும் பூஜைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போது இத்தனை ஆண்டுகளுக்கு அப்புறமும், வேற்று அந்நியர்களின் ஆட்சிக்கு அப்புறமும் எவ்வளவோ முயற்சி பண்ணி இதெல்லாம் சிதைக்க முயற்சி பண்ணி அதையெல்லாம் தாண்டி நாம் இன்றும் பூஜையை பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்றால் இதற்கெல்லாம் காரணம் நம் முன்னோர்கள் பண்ணின பெரிய பக்தி. இப்போ நாம் பார்த்து கொண்டு இருக்கிறது அம்மன் சன்னதியை சுற்றி இருக்கிற அதி அற்புதமான பளிங்கு கற்களால் ஆன மண்டபத்தில் அந்த சுவத்தில் ஆதிசங்கரர் எழுதிய சௌந்தர்ய லஹரி அது வந்து கல்லில் பொறித்திருக்கிறாங்க. அதுதான் அந்த இன்ஸ்கிரிப்ஷன்ஸ். இந்த ஃபுல் டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா காஞ்சி மகான் தெய்வத்தின் குரல் 6ஆம் பகுதியில் சௌந்தர்ய லஹரியை பற்றி ரொம்ப விஸ்தாரமாக சொல்கிறாங்க. எப்படியெல்லாம் இந்த ஏட்டுச்சுவடிகள் சௌந்தர்ய லஹரி ஃபிலடெல்ஃபியா மியூசியமுக்கெல்லாம் போயிடுச்சு, அமெரிக்காவுக்கெல்லாம் போயிடுச்சு நமது சுவடிகள் அப்படின்றத சொல்கிறப்போ, திருச்சி மலைக்கோட்டை அம்பாள் சந்நிதியில் எப்படி கல்வியில் பொறிச்சு வச்சுருக்கிறாங்க அப்படின்ற விவரத்தையும் காஞ்சி மகா சுவாமிகள் சொல்கிறாங்க. இந்த தாயுமானவர் கோயிலுடைய குரு தட்சிணாமூர்த்தி ரொம்ப விசேஷம். ஏன் அப்படின்னா தாயுமானவருக்கு அருள் புரிந்தவர். தாயுமானவரின் குரு மௌன குரு. இந்த திருக்கோயிலில் தான் தாயுமானவருக்கு அருள் உபதேசம் மௌனமாகவே உபதேசம் பண்ணியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குரு சன்னதி. அங்கே போய் கொஞ்ச நேரம் தியானம் பண்ணினா மிக சிறப்பாக இருக்கும். அந்த காலத்தில் நம் மன்னர்கள் எப்படியெல்லாம் ஒரு மலையவே குடைஞ்சு பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். அங்கங்கே விளக்கு எரிகிறதுக்கு இடம்லாம் வச்சுருக்குறாங்க. பல கோயில்களில் நம்ம பார்க்க முடியும் எப்படியெல்லாம் விளக்கு எரிக்கிறதுக்கு ஒரு இடம், ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு ஹோல் பண்ணியிருக்காங்க. அங்கே அகல் விளக்கு வச்சா பிரகாசமாக இருக்கும். இன்று வரைக்கும் அது பல ஊரில் நம்ம பார்க்க முடியுது. வீடுகள்லேயே அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இந்த இளைஞர்கள் பண்ணுறதை தான் ஒவ்வொரு இளைஞர்களும் பண்ணணும் நாட்டில். இந்த இளைஞர்கள் போய் பணத்தை கொடுத்து சிக்ஸ் பேக் சேர்த்துறதுக்கு பதிலாக நம்ம கோயில்களில் போய் இந்த மாதிரியான சேவைகள் பண்ணினோன்னா உடல் உறுதியாகும், மனம் தூய்மை அடையும். அங்கே இறைவன் நமக்கு பிரகாசமாக காட்சி கொடுக்குறார். இதுதான் நமது சனாதன தர்மத்தின் வழி. அதனால் இளைஞர்கள் கண்டிப்பாக கோயிலுக்கு சென்று இந்த மாதிரியான சேவைகளை பண்ணுங்கள். ஓம் நம சிவாயா. ஓம் நம